நேத்து சுவாமி மலை தாங்க போயிருந்தேன். நானும் கிட்டத்தட்ட சின்ன பிள்ளையில போனது. பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போமாட்டோம். ஆனா, இங்கேருந்து வெளியூர் கோயில் போணும்னா குடும்பமா சேர்ந்து யோசிப்போம். நேத்து ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவங்களுக்கு கல்யாணம். அதுக்காக தான் போயிருந்தேன். அப்படியே போய் முருகர பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு பார்த்துட்டு வந்திருந்தேன். கோயிலுக்குள்ள ஃபோட்டோ, வீடியோக்கெல்லாம் அலோடு கிடையாது. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வரவே மணி 2 ஆயிடுச்சு. நல்ல கூட்டம். ஆனா சூப்பரா சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். என்னதான் வெளியில போயிட்டு வந்தாலும், ஏதோ ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் அது இது வாங்கி குடிச்சுருவேன். அந்த டீ மட்டும் வெளில கடைகள்ல குடிக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம கைப்பட இஞ்சி, மல்லி, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா நாட்டு சர்க்கரை போட்டு டீய குடிச்சிட்டு, நைட்டு ஏதாவது டிஃபன் செய்யறதுக்கு ஒண்ணு இடியாப்பம் இல்லன்னா பூரி செய்யலாம் அப்படின்னு சாமரிசி ஊற வச்சிருந்தேன். கடைசியில அத செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நல்லா கழுவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். நான் என்ன செஞ்சிருந்தேன்னா, மீல் மேக்கர் போட்டு நூடுல்ஸ் செஞ்சிருந்தேன். நம்மகிட்ட தான் தஞ்சை நேச்சுரல்ஸ் நூடுல்ஸ் பாக்கெட் இருந்துச்சு. சரி ஒரே ஒரு பாக்கெட் இருந்து பலதானியத்துல. சரி நான் அதையே செஞ்சிருவோம் அப்படின்னு மீல் மேக்கர் 65 போட்டிருந்தேன். 65க்கு சிம்பிளா தான் மசாலா சேர்த்திருந்தேன். அதுக்கு கரம் மசாலா, கொஞ்சமா மல்லித்தூள், அப்புறம் சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு, கொஞ்சமா பெப்பர் தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் மாவு இது மட்டும் தான் சேர்த்திருந்தேன். நல்லா அதையே அந்த தண்ணி ஊத்தாம அந்த மீல் மேக்கர்ல இருக்கிற தண்ணியிலேயே நல்லா பிசைஞ்சு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். நூடுல்ஸ் எப்பொழுதும் போலதான் செஞ்சிருந்தேன். வீடியோ ஏற்கனவே நான் நிறைய போட்டிருப்பேன். எப்பொழுதும் நூடுல்ஸ் கம்மியா இருக்கும். அதுல இருக்கிற காய்கறிகள் உள்ள இருக்கிற பொருள் மட்டும் கூட போட்டு செஞ்சிருப்பேன். சூப்பரா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்